குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:30 ஆகுதுங்க. மத்தியானத்துலேருந்தே வானம் இப்படி தாங்க இருக்குது. கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னே இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்தாலே போதும் நானாக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. ஏனே தெரில. வீடியோக்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணுறாரு. ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சுங்க. நம்ம வீட்டில் கார்ன் இருந்துச்சு. சரி கார்ன் ரெடி பண்ணிடலாம், நானாக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுக்காக கார்ன் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இன்னொரு பக்கம் டீ கொதிச்சிட்டு இருந்ததுங்க. கார்ன் இப்போ வச்சாச்சு. 5 விசில் வரட்டும்னு விட்டாச்சு. இன்றைக்கி இஞ்சி டீ தாங்க போகிறோம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. காஃபி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க, கார்ன் வெந்துருச்சு, எடுத்தாச்சுங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க கார்ன் இருக்குது பார்த்தீங்களா. இது ஆறட்டுங்க. அப்புறம் வந்து காலையில் வாங்கிட்டு வந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இருந்ததுங்க. வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. இப்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. அப்புறம் தக்காளி இருந்துச்சு, எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எடுத்து வச்சிடலான்னு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் வந்து கார்னும் ஆறிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சிடலான்னு அதையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ப்ரெட்டு செய்கிறதுக்கு வந்து இந்த ப்ரெட்டு பார்த்துக்கோங்க, இது ருக்ரா ப்ரெட்டு. நாங்கள் அடிக்கடி இதான் வாங்குவோம். இந்த பிராண்டு சூப்பராக இருக்குங்க. இது 2 டைப் இருக்குது, வீட்டும் இருக்குது, மில்க்கும் இருக்குங்க. நான் வீட் ப்ரெட்டு தான் அதிகமாக வாங்குவோம். மில்க் ப்ரெட் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டேன், வாங்குவோம், எப்போயாச்சும் வாங்குவோம். நாங்கள் நானாக்காகவே மில்க் ப்ரெட் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட் ப்ரெட்டுக்கு எப்போயோ மாறிட்டோங்க. மோஸ்ட்லி வீட் ப்ரெட்டு தான், எப்போயாச்சும் தான் மில்க் ப்ரெட்டுங்க. ஓகே, இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நானாக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகேங்க, இது எதுக்கு நான் திடீர்னு செய்கிறேன்னு நினைப்பீங்க. நான் கார்ன் தாங்க ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரெட் ரெடி பண்ணுற ஐடியா இல்லை ஃபஸ்ட் எனக்கு. அப்புறம் நானாக வந்து ப்ரெட்டு பார்த்துட்டு நான் கார்ன் செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாரு கார்ன் வேணாம் அப்படின்னு. அதனால் அவர் எதுவுமே சாப்பிடாம போயிடுவாரேன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பிடிச்ச ப்ரெட் ரோஸ்ட்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். நான் நெய்யில் தாங்க ரோஸ்ட் பண்ணேன். என்கிட்ட பட்டர் இல்லை இந்த டைமு, அதனால் நான் நெய்யிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவர் ஓடி வந்துட்டார், அந்த ஸ்மெல் தெரிஞ்சு. ஓடி வந்து ப்ரெட்டு வேணும்னு சொல்லி கேட்டார். அது சுட்டனால சுடுதுமா, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்னாரு. வீடியோ பார்த்ததும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாருங்க. சரி, ஓகே, இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. கார்னும் ரெடி ஆகிடுச்சு, ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. கூலிப்பட லன்ச் போட்டுட்டு இருந்தாங்களா, ஆடியோ லன்ச், அதை பார்த்துட்டே நம்ம சாப்பிட்டாச்சுங்க. ஓகேங்க, உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்ங்க.